ஹாய். ஆயா நம்ம நீ தியேட்டர்ல நான் எவ்வளவு ஃபேன் சேரோட ஜாலியா உட்கார்ந்து இருப்பேன், இப்படி நிக்க வச்சிட்டியா நீ? ச்சே. இன்டர்வியூல பாஸ் பண்ணு, அப்புறம் வாழ்க்கை பூரா ஏசி தான். அது சரி. அப்ப என் பிசினஸ்? ஐயோ, எப்ப பார்த்தாலும் பாழா போன அந்த பிளாக் டிக்கெட் நினைப்புதானா? தப்பா பேசாத நீ. செய்யும் தொழிலே தெய்வம். சங்கரா, இந்த பொண்ணை மன்னிச்சிடுப்பா. பொண்ணு மன்னிச்சு. இங்க பாரு, இன்டர்வியூல கேட்க போற கேள்வி பேப்பரை கடத்திட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் படிச்சு ஆன்சர் ரெடி பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடுறா. பாஸ். யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. ஈஸ்வரே, இது தமிழா இங்கிலீஷா? ஐயோ, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? அந்த கவலை உனக்கு எதுக்கு? அதை நான் பாத்துக்கிறேன். இது தமிழா இங்கிலீஷா? எவன்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்ப அவன் பாஸ் ஆயிடுவான். அடி பாவி, ஓகேவா? முதலிரவுல அவனுக்கு கொடுக்க போற பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். அப்போ பிளாக் பிளாக். மித்ரபுத்திரன், சுருக்குமா மித்ரன் கூப்பிடுவாங்க. சேலம் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஐயாம் பஞ்சபூதம், சுருக்கமா பூதம்னு கூப்பிடுவாங்க. மதுரை மென்டல் ஹாஸ்பிட்டல். எப்போ ஓடி வந்தீங்க? எப்போ புறப்பட்டு வந்தீங்க? ராத்திரி கிளம்பி காலையில தான் வந்தேன். இங்க மனத்தத்துவ முறையில பொண்ணு மாப்பிளையும் இன்டர்வியூ பண்ண வர சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். பை த பை, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பை த பை, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் 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 எஸ், ஆட்டோல விட்டு விட்டீங்க சார் ஃபைல. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஏய், நீ ஆட்டோல பேக் சீட்ல உட்கார்ந்தவல்ல? ஆமா சார், மறந்துருப்பீங்கன்னு நினைச்சா ஞாபகம் தெரியுங்களா? ஓ, how can I forget? Wait a minute. எங்க வச்சேன்? இந்த வச்சுக்கோ. எதுக்கு சார்? உன் ஆட்டோ நான் ஓட்டு வந்ததுக்கு ஃபீஸ். போங்க சார், ஞாபகம் மறந்ததுனால நீங்க மன்னிச்சேன் சார். அப்ப நீ? வாணா சார், வாணா. உங்களை பத்தி எனக்கு தெரியும், குழப்பிடுவீங்க. வாணா சார், நான் வரேன் சார். வாணா. நல்ல கண்டக்டர். வெரி குட். ஓ, that's a nice place. ஹலோ, இந்த சீட்டுக்கு ஆள் வருது. உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, எந்திரிங்க. இப்படி வாங்க. இப்ப நான் சொல்லிட்டு உட்கார்றேன். நான் இங்க உட்காரலாமா? கேட்டு உட்காருங்க. இது இன்டர்வியூ தானே? ஆமா. டாக்டர் குசேலர் வீடு தானே? ஆமையா. சைதாப்பேட்டை தானே? சைதாப்பேட்டைனாலே குசேலர் வீடு தான் ஐயா. ஓ, இன்டர்வியூக்கு லுங்கி எல்லாம் கட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதென்ன எனக்கு எதுக்கு? ஆமா, நீங்க எந்த வருஷம்? 1962. ரொம்ப வருஷம் ஃபெயில் ஆகி படிச்சிருக்கீங்க போல இருக்கு. பாவம். நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட்? நான் வெட்டி தைக்கிறதுல மண்ணேன். ஓ, சர்ஜன். தி பிக் செரியன் மாதிரி நீங்க இந்த ஸ்மால் சொரியன். டேய், உடம்பே எப்படி இருக்கு? எங்க காட்டுங்க. கொஞ்சம் டிபி வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தான் மெடிசன் தெரியுமே, நீங்களே மருந்து சாப்பிட்டுக்கோங்க. தலைவா, என்னாச்சு? தலைவா, அந்த பொண்ணு கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததால எங்கேயோ வித்துருவோமா? 1000 சொல்லி வித்துருவோம்பா. பிச்சிக்கோ. பழமி. 1000 1000 1000 1000 1000 1000 1000 ஒரு கொஸ்டின் பேப்பர். 1000 1000 1000 1000 1000 1000 1000 எனக்கு ஒண்ணு கொடுங்க. 1000 ரூபாய் இருக்கு. சாப்பிடே. ஒரு கொஸ்டின் பேப்பர் 1000 1000 1000 1000. மோதிரத்தை வச்சுட்டு கொடுப்பீங்களா? மோதிரமா? ஓகே, இந்தா சாப்பிடே. 1000 1000 1000 1000 கொஸ்டின் பேப்பர் 1000 கொஸ்டின் பேப்பர் 1000 1000 1000 1000 1000 1000 1000. ஏய் படா. ஏய், என்னப்பா அது? எல்லாம் வேஸ்ட் கச்சேரி தலைவா, ஓசில கேக்குறானுங்க. 1000 1000 1000 1000 1000 1000 ரூபாய். ஆமா சார், ஒரு கோடி ஒரு பொண்ணு சார். கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. 500 ரூபாய் தானே இருக்கு. பாருங்க. 1000 ரூபாய். யாருக்கு 50 லட்சம் பாதி பொண்ணு? குடியா. 1000 1000 1000 1000 1000 1000. மிஸ்டர் டிவி, அங்க என்ன கூட்டம்? இன்டர்வியூக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் ஒருத்தன் பிளாக்ல வித்துட்டு இருக்கான். ஓ, சீட்டிங். ஐ டோன்ட் நோ. நீ வாங்கலையா? நான் எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், கோல்ட் மெடலிஸ்ட். இருக்கட்டும். நீ வாங்கல? இல்ல. ஏன், காசு இல்லையா? ஆமா. புவர் ஃபெலோ, ஏழை. இல்லைன்னா வாங்கிடுவேன். ஐயோ, வாங்கிட்டாலும்
சாப்பிடுங்க, தெம்பா சாப்பிடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அசுத்துறாங்க. இப்படி ஒரு இன்டர்வியூ நான் பார்த்ததே இல்லையே. ஹலோ, அவங்க கொடுக்கல, பர்சனலா என் சொந்த செலவுல நான் கொடுக்குறேன். ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப். நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நானும் உங்களை மாதிரி இன்டர்வியூக்கு வந்தவன் தான். இங்க வந்திருக்கிறதுல யார் யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போதோ. ஒதுங்கயா. நீங்க தான் என்ட்ரி பண்ண போறதா? கேளுங்க கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க, எங்க வேணாலும் கேளுங்க. எங்க வேணாலும் கேக்குறதா? ஆமா, முதல்ல இருந்து கேளுங்க, கடைசில இருந்து கேளுங்க, இல்ல நடுவுல கேளுங்க. நான் ரெடி. என்ன இந்த ஆள் இப்படி குழப்பறான்? இல்ல வரும்போது கொஞ்சம் தெளிவா தான் இருந்தாரு. இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கேள்வி ஆரம்பிக்கிறேன். ம். நீயும் இந்த கேள்வி கேளு. உனக்கே கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஓஹோ. ஒருத்தன் ஒரு பொண்ணை கெடுத்துட்டான். ஆனா அவனுக்காக வாதாடின வக்கீல் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு சொல்லி வாதாடி கோர்ட்ல வச்சு ஜெயிச்சிட்டாரு. சோ இது நியாயமா அநியாயமா? முழிக்கிறார் பாரு உன்ன மாதிரியே. சார், அது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். நான் சிம்பிளா வேற ஒண்ணு கேட்கறேன். 4 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி ஆழம் உள்ள குழியில எவ்வளவு மண் இருக்கும்? இதுல இல்லையே. யோ, குழியில மண்ணே இருக்காதியா? யோ, என்ன விளையாடுறீங்களா? நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணு கூட அந்த கொஸ்டின் பேப்பர்ல இல்ல. கொஸ்டின் பேப்பரா? ஆமா, இதுல உள்ள கேள்வியை தான் கேட்பீங்கன்னு இதை ஜெராக்ஸ் எடுத்து வெளியே ஒருத்தர் 1000 ரூபான்னு கூவி வித்துக்கிட்டு இருக்காயா? கொண்டா இங்க உன் முன்னால அந்த பேப்பர் கொடு. நல்லா கரெக்டா பார்த்து அதுல உள்ள கேள்வியா கேளுங்க. நான் டான்னு பதில் சொல்றேன். செக்யூரிட்டி அவங்களுக்கு உன்னை கவனிக்கிறதுக்கு இவனை தூக்கி வெளியே போடுங்க. ஓ, விடுங்கயா. நீங்களே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டு இப்ப விளையாடுறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன், ஒரு 500 ரூபாய் திருப்பி கொடுங்கயா. எம்மாடி, உன்னோட கொஸ்டின் பேப்பர் தான் அவுட் ஆயிருக்கு. ஐயோ. ஏமா, இன்டர்வியூ பண்றதுக்கு தான் உனக்கு தனியா சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த சைடு பிசினஸ்? சார் வேண்டாம் சார். பட்டிமன்றத்துல தட்டுப்பாடா? சரி இல்ல சார். இல்ல காலகாலத்துல கல்யாணம் ஆகலனால நிறைய வரதட்சணை கேட்பாங்க. அதுக்கு இந்த தப்பு தண்டாலாம் செய்ய வேண்டி வரும். அளவோட நிறுத்திக்கங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஏதோ யதார்த்தமா இங்க வச்சிருந்த கொஸ்டின் பேப்பரை யாரோ தூக்கி வெளியே கொடுத்து அவுட் பண்ணிட்டாங்க சார். சார் சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் சரி, கிடையாது. அழுதுறாத. இல்ல சார், என்ன விட்டு இல்ல, சரி, விடு. இல்ல சார், சத்தியமா நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் நம்பர் அழுதுறாத. மனசு கேட்க மாட்டேன். சரி, இது பாரு. இனிமே இது வேஸ்ட். வர்றவங்க கிட்ட புதுசா தான் ஏதாவது கேள்வி கேட்கணும். அதனால மூளைய கொஞ்சம் அப்படி தட்டி விடு. சரி சார், எனக்கு இருக்கு, நான் பாட்டுக்கு தட்டி விட்டுருவேன். பாவம் நீங்க. ஹலோ பி கேர்ஃபுல். கம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நன்றி ஐயா. வணக்கம் பாப்பா. எது பாப்பாவா? ஆமாம், என்ன ஒரு 14 16 தானே இருக்கும். எங்க அம்மா கூட எனக்கு 15 தான் சொல்லியிருக்காங்க. பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஐயா, ஒரு மிடக்கு நீர் கிடைக்குமா? அப்படி ஒரு நீரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்பா காப்பி வேணும் தூய தமிழ்ல கேக்குறாரு. இது கூட தெரியாம பேராசிரியர் வந்துட்டாரு. ஓகே ஓகே, கோஆபரேஷன். பெருந்தகையே, கேள்வி கணைகளை நான் தொடுக்கலாமா? இது ஏன் டர்ன், நான் தான் தொடுக்கணும். ஆஹா, உங்களது கோபம் கூட மிக அழகாக இருக்கிறது, உங்களைப் போலவே. தேங்க்ஸ். இத பார், இந்த வீட்டுல இருக்கிறவங்க கல்யாணத்துக்காகத்தான் இந்த இன்டர்வியூ. ஞாபகம் வச்சுட்டா சரி. எனக்கு தெரியும். கேள்வி கேட்கலாமா? ஆகட்டும், கேளுங்கள். காதலில் முதலில் ஏமாறுவது ஆண்களா இல்ல பெண்களா? பெண். நான் அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. காதலில் அதிகமாக ஏமாறுவது ஆண்கள் தான். ஓ. திருமணத்தில் தான் பெண்கள் ஏமாறுகிறார்கள். இல்லை ஏமாற்றப்படுகிறார்கள். இப்ப கூட அதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். தான் விரும்புறவனை கட்டிக்கிறவ அதிர்ஷ்டசாலி, தன்னை விரும்புறவனை கட்டிக்கிறவ புத்திசாலி. இது பழமொழி. இதுக்கு ஒரு புதுமொழி சொல்லுங்க பாப்போம். சீட்டு கிடைத்த கட்சி வெற்றி பெற்றால் அதிர்ஷ்டசாலி, வெற்றி பெற்ற கட்சிக்கு தாவி விட்டால் பாக்கியசாலி. சூப்பர், இது போதும். யூ ஆர் செலக்டட். நோ, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். பாப்பான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை செலக்ட் பண்றது பைத்தியக்காரத்தனம். சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் பாப்பா தான். சார், யூ ஆர் செலக்டட். அந்த ரூமுக்கு வாங்க சார். நீதி தேவதையே, சிறு பெண் வேடமிட்டு தீர்ப்பு கூறிவிட்டாய். நன்றி உங்களுக்கு. இல்ல அப்பா, மேட்ச் வின். பார்த்தா பக்கா திருட மாதிரி தெரியறான். இவன்லாம் ஒரு மாப்பிள. இவனை செலக்ட் பண்ணதுனால இந்த வீட்டுல ஒரு பொண்ணோட வாழ்க்கை காலின்னு நினைக்கிறேன்.
வாங்க. குட் மார்னிங் ஆண்டி. நூத்துல ஒரு வார்த்தை. ஐயா குட் மார்னிங் யங் மேன். இது ஏன் டென் கேள்விகளை நான் கேட்கிறேன். நீங்க கேளுங்க ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸமா? அவர் கண்ணாடியை காட்டி நீ பார்க்கலையே. ஐயோ. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி. குட். நம்ம இந்திரா காந்தி அவர்களுடைய அப்பா யாருன்னு சொல்ல முடியுமா? ஜவஹர்லால் நேரு. வெரி குட். இந்திரா காந்தியோட 2 பிள்ளைங்கள்ல யாராவது ஒரு பிள்ளையோட பேர் சொல்ல முடியுமா? அப்படி வாங்க. ராஜீவ் காந்தி. சூப்பர். டோட்டல் இந்தியாவே கைக்குள்ள வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? யூ ஆர் செலக்டட். தேங்க் யூ வெரி மச் சார். பாத்து பத்ரம். யுவர் கேப் சோ கியூட். ஓ பை ஆண்டி. சரி பாட்டி. இந்த வீட்ல ஒரு பையனோட வாழ்க்கை காலி. என்ன ஒம்பானிலே அந்த ஆளை கவுத்துட்டேன் பாத்தியா? கவுக்கிறதுல நீ டாக்டரேட் வாங்கினாச்சு. நீ குடும்பத்து இப்ப வரவன நான் இன்டர்வியூ பண்ண போறேன். கேள்வியே கேட்காம அவன் எப்படியாப்பட்டவன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த டேபிள் வெயிட்ட அவன் கையில கொடுத்துருவேன். அவன் இந்த டேபிள்ல இப்படி வச்சான்னா ஒரு கேரக்டர், இப்படி தலைகீழ வச்சானா ஒரு கேரக்டர், வலது பக்கம் உருட்டினா ஒரு கேரக்டர், இடது பக்கம் உருட்டினா ஒரு கேரக்டர். இப்படி உருட்டுறதுலயே அவன் கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். எஸ் கபின். வணக்கம் சார். இந்தாங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுங்க. இதை வச்சு என்னத்த பண்றது? உங்க மனசுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் வேணாம் சார். கேள்வியே கேளுங்க சார். நான் கேள்விலாம் கேட்க மாட்டேன், ஏதாவது பண்ணுங்க. ப்ளீஸ் சார், கேள்வியே கேளுங்க சார். கேள்விலாம் வேணாம், ஏதாவது பண்ணுங்க. சார் ப்ளீஸ் சார், கேள்வியே கேளுங்க சார். டேய், இத வச்சு தான் உன் கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஏதாவது பண்றோம். ஆமா, இந்த ஐடியா யார் கொடுத்தது? நான் தான். இந்த மாதிரி ஐடியா கொடுக்க இவருக்கு நாலேஜ் பத்தாது. ஐயோ ஐயோ வெயிட் வெயிட் வெயிட். ஓ, குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். உட்காரலாமா? ப்ளீஸ். இங்க தானே இன்டர்வியூ? எஸ். வாட் இஸ் யுவர் நேம்? கேள்வியை நாங்க 2 பேரும் தான் கேட்கணும். நீங்க பதில் மட்டும் தான் சொல்லணும். ஓ, அப்போ 2 பேரும் சேர்ந்து கேட்க போறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா கேளுங்க, இல்லைன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நீங்க யாருக்கு கட்டுப்படுவீங்க? இதுக்கு சாரி, இதுக்கு மனசாட்சிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். வெரி குட். தேங்க்யூ. தினமும் கேலண்டர்ல தேதியை கிழிக்கும் போது என்ன நினைப்பீங்க? இன்னைக்கு உருப்படியா வேற எதையாவது கிளிக்கணும்னு நினைப்பேன். நைஸ். கரெக்டா? வாழ்க்கையில எதை நினைக்கணும், எதை மறக்கணும்? அடுத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை நினைக்கணும், நாம மத்தவங்களுக்கு செஞ்ச உதவியை மறக்கணும். இதுவும் கரெக்டா? யூ ஆர் You are செலக்டட். selected. வாவ். வெரி வெரி நைஸ், தேங்க்யூ வெரி மச். அப்போ என்னோட போஸ்டிங் எங்க? போஸ்டிங்கா? போஸ்டிங்கா? போஸ்டிங் எனக்கு எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிடல்ல வேலை போட்டிருக்கீங்க? ஹாஸ்பிட்டலா? நான் MBBS FRCS வரைக்கும் படிச்சிருக்கேன். எனக்கு எங்க வேலை? சார் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. இது டாக்டருக்கான செலக்ஷன் இல்ல, மாப்பிள்ளை இன்டர்வியூ. வாட்? என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? இல்ல சார். என்ன சார் உங்க ஆட் நீங்களே மறந்துட்டீங்களா? இங்க இருக்கு பாருங்க. இதுல நல்ல கிளியரா போட்டுருக்கு பாருங்களேன். இது வந்து ஓ, ஐ அம் சோ சாரி, மிஸ்டேக் என்னதான். நான் இந்த மேட்டர் படிச்சுட்டு இந்த பக்கத்துல இருக்கிற அட்ரஸ்ல அது என் மைண்ட்ல ஏறி போச்சு. அதான் இந்த கன்ஃபியூஷன். இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் வித் மீ. ஐ அம் சோ சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். அப்ப நான் வரட்டுங்களா? தேங்க் யூ வெரி மச். இருங்க. என்ன? எங்க கிளம்புறீங்க? என்னோட இன்டர்வியூ. நாங்க உங்களை மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்காக நான் மாப்பிள்ளை ஆயிட முடியுமா? அதுக்காக ஒரு புத்திசாலி மாப்பிள்ளை நாங்க விட்டுற முடியுமா? அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சாந்தி முகூர்த்தம் கூட நடத்தி ஆகணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்களா? செக்யூரிட்டி. ஐயோ, இவங்களா?
வாயா உள்ள. பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு. நான் இந்த இன்டர்வியூக்கு வரல, நான் வேற ஒரு இன்டர்வியூக்கு போகணும். அதுக்குள்ள என்ன இங்க பிடிச்சு போட்டோம். இங்கே உட்காந்துருக்கணும். நீங்க எங்க போறீங்க? நான் வெளியில இருப்பேன். நிக்கும் போது அந்த துப்பாக்கியை பார்த்து பிடிச்சுக்கோங்க, படாத இடத்துல பட்டு சுற்றும் போது. டேஞ்சரஸ் பீப்புள். என்ன சத்தம்? உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு தூக்குமா? என்ன பிராணி இது? சார் சார், தூங்குறீங்களா? ஆமாம், தூங்குகிறேன். கொஞ்சம் எந்திரிங்களேன், பேசணும். தூங்குகிறவனை எழுப்பி தூங்குகிறாயா என்று கேட்க முதல் ஜந்து நீர்தான். எந்திரிச்சிருக்கிறவங்கள அப்படி கேட்க முடியாது. எப்படி ஜோக்? பிடிக்கலையா? பரவாயில்ல, நமக்கும் பிடிக்கவில்லை. ஆமா, பகல் நேரத்துல இவ்வளவு அசிங்கமா தூங்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது வியாதியா? பல்ச பாக்குறேன். யார் நீ? டாக்டர் ராம்குமார், MBBS, FRCS, கோல்ட் மெடலிஸ்ட், அமெரிக்கால படிச்சுட்டு வந்தேன். ஆனா உங்க பல்ஸை செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வியாதி உலகத்திலே கிடையாது. எனக்கு புரியாத வியாதியா இருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த கல்யாண இன்டர்வியூக்கெல்லாம் வரவே இல்லை. நான் வந்தது வேற ஒரு இன்டர்வியூக்கு. என்ன பிடிச்சி இங்க வச்சிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. எமக்கும் கூட பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? தாங்கள் தேர்வானது அடி எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை. அதுதான் ஏன். சரி விடு, உன் இஷ்டம். நம்ம 2 பேரும் இங்க எஸ்கேப் ஆயிடுவோமா? தாங்களை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப பெரிய ஆளர் போல இருக்கு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அடுத்த தடவை பேசும்போது ஒரு சுத்தமான தமிழ்ல பேசுறியா? இதான் பவால் பரம்பரை போல இருக்கு. நமக்கு என்ன வந்தது? மிஸ்டர் ராம்குமார், எஸ், கமிங். சார், பார்க்கிறதுக்கு நீங்க தான் டீசெண்டா இருக்கீங்க. யூ see, நான் ஸ்டேட்ஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த இடம்லாம் சரியா தெரியாது. நான் தப்பா இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டேனா, நான் இந்த சுயம்பரத்துக்கு தான் வந்தேன்ட்டு என்ன பிடிச்சி இந்த பூதத்தோட போட்டாங்க. யூ மஸ்ட் ஹெல்ப் மீ. கவலைப்படாதீங்க, நானும் ஒரு டாக்டர் தான். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எனக்கு சிட்டில 3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதுல உங்களுக்கு நான் வேலை தரேன். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இருக்கிற 3 ஹாஸ்பிட்டல் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு டோன்ட் வரி, உங்களுக்கு நான் ஒரு வேலை போட்டு தரேன். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இத பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேலை கிடையாது. அப்ப நோ ப்ராப்ளம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு யாரு? பொண்ணு உள்ள இருக்கு. நான் பொண்ணை பார்க்கவே இல்லையே. நான் பொண்ணையே அனுப்பிச்சு வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், அந்த பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலிக்கு வியாதியா? நாட்டி பாய், சிட்.